பணம் சேர, தன ஆகர்ஷண சக்தி உண்டாக குபேர நேரத்தை தவற விடாதீங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. வியாழக்கிழமையில குபேர நேரம் என்பது 4:30 7 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், குறிப்பா 5:40 6:25 நீங்க உங்க வீட்டு பூஜையில விளக்கேற்றி குபேர வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது மாதிரி தொழிலில் முன்னேற்றம் வேணும், தொடர்ந்து எனக்கு பண ரீதியாக கடன் பிரச்சனையில் நான் சிக்கி தவிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த குபேர நேரத்தில் சில பொருட்களை வாங்குறது ரொம்ப நல்லது. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கண்டு, துளசி, வெண்ணெய், நெய், பால், தயிர், குங்குமப்பூ, இதை மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்குறது, கொட்டைப்பாக்கு வாங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் ஏதாவது ஒன்று அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் செலவு பண்ணி வாங்கினீங்கன்னா குபேர விஷயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய நாளில், இந்த வியாழக்கிழமை இன்றைய நாளில் ஏப்ரல் 2/4/2026 வியாழக்கிழமை குபேர நேரத்தில் பூஜையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு பண விஷயம் உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நெய் தீபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால், கல்கண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். துளசி மாலை அல்லது தாமரை மாலை அல்லது வாசனை மிகுந்த மலர்கள், இப்போ பார்த்தீங்க இல்லைன்னா பவளமல்லி, மல்லிகை, இது மாதிரி வாசனை மிகுந்த மலர்கள் சீசன் தான். அந்த பூக்களால் அலங்காரம் செய்யறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் என்ன பண்ணுங்க, கல்கண்டு அல்லது வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டில் எது உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எப்பவுமே கல்கண்டு ரொம்ப சிறப்பு. இல்லாத பட்சத்தில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பட்டையிலே பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை அப்படின்னு ஒரு ரகம் இருக்கும். அது அப்படி சுருண்டு இருக்கும். பொதுவாகவே அந்த சுருள் பட்டை நாம் என்ன நினச்சி நாம் ஒரு பரிகாரம் செய்கிறோமோ, இப்போ உதாரணத்துக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு நிறைய பரிகாரங்கள் செய்யலாம். பணம் நிறைய சேரணும்னு சொல்லி பரிகாரம் செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பேர்ட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வெளியில் போகணும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதற்காக அதை உபயோகப்படுத்தினாலும் அதற்கான ஒரு அளப்பரிய சக்தியாகவே அது செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய தினத்தில் பட்டையை நான் சொன்ன மாதிரி ஒன்று சர்க்கரை எடுத்துக்கோங்க அல்லது கல்கண்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே மறைச்சு குபேர நேரத்தில் பூஜை அறையில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட திருவுருப்படம் அல்லது பெருமாள் படம் அல்லது குபேரனுடைய படம் சிலை இருந்துச்சுன்னா முன்னாடி வச்சுருங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை குபேர நேரத்தில் அதை எடுத்து நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டணும், அந்த பட்டையோட சேர்த்து. இப்போ அந்த பட்டையோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சர்க்கரையில் கண்டிப்பாக இறங்கியிருக்கும். ஏன்னா வியாழக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அது பூஜையிலே இருக்குது. அப்போ அந்த சர்க்கரையை எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு குபேரனை பிடிக்கும் அப்படின்னா குபேரன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹரஹர் சங்கர், ஜெய் ஜெய் சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.